Vanakkam, welcome back to Simply at Home. February month vandachu. We are in the month of February and today is 1st. So as usual, the habit of the month in FLylady, our website as usual and description box la koduthirken. So before we go to February month's habit, January என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குவிக் அப்டேட் அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டேக்கன் இட் அப் and if you're new, அதோட details I will give it to you in the description box below. So இந்த பற்றி எப்படி நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி I have also given another video. I will leave it in the description box below. So shine your sink. 31 days, like கிட்டத்தட்ட 25 நாள், 25 days approximately, I have been successfully doing it. So it's not just the sink, I will clean a little bit around it also. So now that you have an update, இது வந்து ரொம்ப முக்கியம். We have to continue what we have started as a habit. இது வந்து ஏன் ட்ராக்கர் மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்னா, பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஃபோன் ப்ரிஃபரபிளி அவாய்ட் பண்ணுங்கள். Phone not needed because we tend to get driven away with a lot of other things. Just take a post-it, put it on your fridge. Tally nu onnu kathunnom school la ethana perukku nyabagam irukku therla. So what we do is just do 1 2 3 4 4 ku appuram 5 will be a cross. And ஒரு செட் 4 லைன் ப்ளஸ் 5th cross இருந்ததுன்னா 5 அர்த்தம். So 5 10 15 is easy to do the math. So that's also a simple way of tracking. Tracking is very important so that we know நம்ம 0ல இருந்தோம் இன்னைக்கு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு tracking important. So இன்னியோட coming to the habit of the month for February. So she is saying let's do 15 minutes of decluttering. So as I said in the FLyladysytem, right now we are just going to take it as is, try to incorporate without tweaking anything. அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம், பண்ண போகிறோம். இந்த மந்த்து நான் வேறு தான் பண்ணுறேனே இல்லை, அந்த ஒரு மெத்தட் சிஸ்டம்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் அதில் என்ன மாற்றிக்கலாங்கிறது நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்க போகிறோம். ஸோ we are going to just do as is. So 15 minutesக்கு she is given daily for this entire month of February. The habit is going to be decluttering. ஸோ டீக்ளட்டரிங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த டெய்லி we did the baby steps of FLyladysytem, right? I think it comes in day 9. நான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாகவே எல்லாம் பேசியிருக்கேன். ஸோ I will leave specifically the day 9 of the baby steps of FLyladysytem in the link below. But there's one thing I haven't spoken there which she has covered here in the இது அப்படின்னா நாங்கள் பேசப்படாத ஒரு விஷயம் இங்கே ஆர் 5 டிப்ஸ், 5 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஷீ இஸ் கிவிங் டூல்ஸ் மாதிரி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ எடுத்துக்கோங்க, பண்ணுங்கன்னு. ஐ வில் ஆல்சோ கிவ் யூ த 6th one which is not given here in FLylady. 6வது ஒரு மாடல் கொடுக்குறேன் which I happened to see last week on Netflix. அதை பற்றியும் நான் இப்போது ஐ வில் கவர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீக்ளட்டரிங்கில் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அவங்க சொல்கிறது வந்து யூஸ் அ டைமர். ஸோ அந்த 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் டைமர் போட்டுக்கணும். இது வந்து நம்ம டே 9லேயே பார்த்துட்டோம். ஸோ போட்ட டைமர் ஃபார் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்குள்ளே என்ன முடியுமோ அதை மட்டும் எடுத்து வச்சு பண்ணிவிட்டு அதை திரும்பி போடுற மாதிரி தான் இருக்கணும் எவ்ரிடே. ஸோ இது தம்ப் ரூல் நம்பர் 1. இது டிப். It doesn't come under the tip for decluttering. It's more for our focus. 15 நிமிஷமா இல்லை 15 நிமிஷம் முடியும், 15 நிமிஷத்துக்கு மேலேயே இப்போ என்னோடய வீடியோலாம் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அஃப்கோர்ஸ் நாட் கோயிங் டு பி 15. ஐ ஹோப் இட் டசன்ட் கோ 15 minutes. ஸோ 27 ஃப்ளிங் பூகி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 27 நிறையா 27 போட்டிருக்காங்களேன்னா அப்புறம் தான் I realized why she is saying 27 is a number is we are already on 1st of the month and we have only leap year on 29 days. Otherwise we going to have another 27 days only. So let's start today. There is no better day than today. So அவங்க சொல்கிறது இது என்ன அப்படின்னா, இந்த 27 பூகி கான்செப்டில் வந்து 2
things. First thing is she's saying ஒரு bag எடுத்துக்கங்க. Okay, just take any bag. Okay, go around your house. 27 item, 27 items that you want to trash. 27 item that you want to throw. Trashனா த்ரோ பண்ணுறது, தூக்கி போடுறதுன்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட உங்கள் டஸ்ட்பின்னே எடுத்துக்கூட நீங்கள் வீடு முழுக்க சுற்றலாம். ஸோ இந்த 27 ஐட்டம் கிடைக்கிற வரைக்கும் நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ வாட் குட் தீஸ் ஜென்ரலி அண்ட் டிபிக்கலி கவர் அப்படின்னா, நான் வந்து நார்மலி ஒரு வெஸ்டர்ன் சென்ஸில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபைண்ட் ஐ ஏட் அன் ஆப்பிள் அண்ட் மை ஆப்பிள் பீல் இஸ் ஜஸ்ட் ஹியர். அதையும் ஒரு ஐட்டமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ வாண்ட் டு லுக் அட் இட். ஸோ ஒரு கவர் எடுத்துட்டு என்கிட்ட அவ்வளோ சாமான் இருந்தால் தான் அட் அ ஸ்ட்ரெச் என்னால் ஒரு 27 கவுண்ட்டுக்கு எடுத்து தூக்கி போட முடியும். இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் தட் ஷீ இஸ் கிவிங் ஃபார் திஸ் மந்த். ஸோ அது வந்து திருப்பி அதுக்குள்ளே ஆர் ஐ ஹாவ் லைக் இல்லை ரீஃபில் போய் எடுத்து ஆர் திஸ் இஸ் நாட் அ ரீஃபில், இட்ஸ் ரீஃபில்லபிள். ஐ ஸ்டில் ஆம் அன் ஓல்ட் ஸ்கூல் இன் திஸ். ஸோ ஒரு ரீஃபில் போட்டிருக்கீங்க, பால் பாயிண்ட் பென் இருக்குது, அது போயிடுத்து. அண்ட் இட்ஸ் சிலதெல்லாம் இப்போ எப்படி வருதுன்னா ஃபுல்லி சீல்டு, கைட்டி ரீஃபில் மாற்றலாம் முடியாது, யூஸ் த்ரோ மாதிரி இருக்கும். இது தூக்கி போடலாம்னு ஒரு 4-5 ஐட்டம் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு கையில் எதெல்லாம் கிடைக்கிறது, நான் ஒன்று எழுந்து போய் டஸ்ட்பினில் போடாத என்னெல்லாம் இருக்கோ அந்த 27 கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இட் குட் பி சம்திங் as small as a pen to something as big as a pot or a pan. உடஞ்சிடுத்து, கைப்பிடி உடஞ்சிடுத்து, எவனும் ஃபிக்ஸ் பண்ணி தர மாட்டேங்கிறான், அது வச்சுட்டே இருக்கேன் ரொம்ப நாளைக்கு, தட் கேன் ஆல்சோ கோ இன் டு திஸ் ட்ராஷ். ஸோ அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அது உள்ளே போட்டுட்டிங்கன்னா திரும்பி பார்க்காதீங்க. டோன்ட் ஓப்பன் அண்ட் லுக் அட் இட். ஜஸ்ட் முடிச்சா தூக்கி போட்டுரு. த 27 items கோஸ் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ். இது வந்து த 27 பூகியில் ஒரு பாயிண்ட். The other 27 that she is giving as a example or a tip that we can try என்ன அப்படின்னா 27 items that you can donate. ஒன்ட்ட இருக்குது, நீ அதை யூஸே பண்ணலை, யூஸும் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கோம். முக்கால்வாசி காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு in my 5 minutes that I was trying to clear up one room to the other, என்னோடய கலர் பென்சில்ஸ், என்னோடய ஸ்கெட்ச் பென், என்னோடய கலரிங் நோட் புக், அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் இருக்குது. ஐ வில் லீவ் தட் ஆல்சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. எனக்கு வேணும், எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வேணுங்கிறதுக்காக தான் டியூரிங் கொரோனா டைம் அண்ட் ஆல் ஐ வாஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வெறும்னா குழந்த மாதிரி கலரிங், எல்லாமே ப்ரீ பிரிண்டட். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணல, 2-3 இயர்ஸாக எஃபெக்டிவாக ஒன்றும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த புக்கை நான் ஒன்றும் வச்சுக்கணுமா, மிச்ச பேஜ் இருக்குங்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ண போகிறேன்னா, இல்லை இந்த இயர் ஐ வில் ஆல்சோ கிவ் another 30 days to sit color whenever I need அப்படின்னா அது எங்கே போகணும், ஏன் வெளியில் இருக்குது, எங்கே போகணுமா, இல்லை ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். அப்போது என்ன பண்ணலாம்னா, somebody else who will need it. நான் அதில் ஒரு 15-25 பேஜ் இருக்குது அப்படின்னா நான் ஒரு 5 பேஜ் தான் கலர் பண்ணியிருக்கேன். somebody really, there's another mother or somebody else who needs that change. சரி நீ எடுத்துக்கோ, நீ என்ன வேணுமோ ஒரு 5 பேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் பி ரெடி டு டேக் இட். சும்மா நம்மகிட்ட இருக்க எக்ஸ்ட்ராங்கிறதுக்காக இந்த டொனேட்டுன்னு ஒருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க வீட்டில் ஒரு கிளட்டராக ஆகிடக்கூடாது. ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஷீஸ் another thing that she is talking about is give it to somebody else. அந்த விதத்தில் win-win situation and you can be rich. ஒரு புக்கு பேர் கொடுத்துருக்காங்க, சூசி ஓர்மேன். நான் இன்னும் அந்த புக்கு எதுவுமே படிக்கல. அவங்க வந்து இதான் ஆத்தர் பேர். புக்கு பேர் வந்து த கரேஜ் டு பி ரிச். ஸோ நீங்கள் ரிச்சுன்னா ஜென்ரலி எல்லோரும் ஒன்லி பைசா விதமாக பார்க்குறாங்க. ரிச்சுங்கிறது டைம், நம்மளுக்கு டைம் கொடுக்கறதும் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ரிச்னஸ். ஸோ தட் இஸ் another thing. ரூல் ஆஃப் தம். ஸோ இந்த வந்து டொனேஷன் அண்ட் டிஸ்கார்டில் வந்து அவங்க ரூல் ஆஃப் தம் என்ன சொல்கிறாங்கன்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. என்னென்னா, இஃப் யூ ஹாவ் 2 ஆஃப் எனி ஐட்டம், யூ ஜஸ்ட் நீட் 1. உன்கிட்ட 2 விஷயம் ஒரே விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்ட 2 கண்ணாடி இருக்குங்கிறதுக்காக நான் ஒன்று கொடுத்துடணும்னு அவசியம் கிடையாது. நான் வேணுன்ட்டே தான் 2 கண்ணாடி வச்சுருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் விச் ஆர் த ஐட்டம்ஸ் விச் இஸ் மோர் தென் 1. ஒன்று இருந்தாலே போதும். எனக்கு ஒரு ரிமோட் அட் எனி ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இருந்தால் போதும் டிவி பார்க்குறதுக்கு. ஒரு ஃபோன் இருந்தால் எனக்கு போதும். அன்லெஸ் ஐ ஹாவ் 2-3 சிம் கார்ட்ஸ் அண்ட் ஐ வாண்ட் 2-3 ஃபோன்ஸ், அது வேறு விஷயம். ஸோ எனக்கு ஒரு சிம்மு போகிறோம், இல்லை 2 சிம்மு போகிறோன்னு இருக்கிறவங்களுக்கு 2 ஃபோன் போகிறோம். 3rd ஃபோன் சும்மா பழசு தான், எதுக்கும் இருக்கட்டும் சார்ஜ் பண்ணி அப்பப்போ வச்சுக்கிறேன்னா அது பைத்தியக்காரத்தனம். பட் இது உடஞ்சது, என்னால் இப்போ ராத்திரி தடவின்னு இருக்க முடியாது when I'm reading a book அப்படின்னா, let's say it's a weekend or right now as I'm filming, பிரம்ம முகூர்த்தமாக இருக்குன்னா உட்காந்து நான் வந்து ஃபோனில் கண்ணில் பார்க்கணுன்னா இன்னொரு ஸ்பேர் கண்ணாடி வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அண்ட் திங்ஸ் லைக் ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ஒரு சிசர். ஸோ சிசர் அப்படிங்கிறது வந்து எனக்கு மோர் தென் ஒன் இல்லை, நிறையாவே இருக்கும். அண்ட் ஐ ஹாவ் சிசர் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ். ஸோ நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர் வில் பி ஒன்லி இன் த கிச்சன். சில பேர் பார்த்தீங்கன்னா அது கிச்சனுக்கும் யூஸ் ஆகும், பேப்பர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. we use it for cutting the papers, we use it for cutting paint for children's activity which is chemical, cut it for the soap, for toiletries. No, நான் வாயில் போட்டு சாப்பிட போகிறேன். I'm going to eat something. I don't want other chemical stuff on that scissor. I'm going to cut the food packets. That will be only in the kitchen. Maximum, if I want, I will probably, so cutting for puja articles, puja samano, illa or Vim bar, what bar am I using? Sabina bar, whatever it is. Adu or shampoo sachet, whatever I'm cutting on those lines. Let's say எனக்கு ஸ்லைட்டாக தாடி வந்துடுத்து கட் பண்ணேன்னா டாய்லெட்டில் எனக்கு ஒரு சிசர். ஸோ ஃபார் கட்டிங் பேப்பர்ஸ், ஸ்டேஷ்னரி, அதெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸோட ஒரு சிசர் இருக்கும். ஸோ இஃப் ஐம் யூஸிங் அ சிசர் ஃபார் கட்டிங் க்ளோத்ஸ் ஃபார் ஸ்டிச்சிங் அப்படின்னா அதோட சிசரே வேறு மாதிரி இருக்கணும். அது வந்து மாஸ்டர் சிசர். தட்ஸ் ஏன்னா ஒன்றுத்துக்கும் அந்த எட்ஜு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அரையிறது இல்லையா. ஸோ த வே இட் கட்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அப்ராக்சிமேட்லி 4 or 5 சிசர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ தீஸ் as in when I use, if at all it breaks or something, அந்த இடத்துக்கு மட்டும் I will replace. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் யூஸ் லாஜிக். எதுவுமே நம்ம இந்த சிஸ்டமை வந்து ஐடியாவுக்கு தான் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். எந்த இடத்துல எனக்கு 2 கிடிக்கி வேணாம், I don't need 2 bath towels or I don't need something which is like this phone stand. One stand is enough. If at all it breaks, I can wait till tomorrow. அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு 1 is sufficient. So that is a thumb rule we have to take care of. Okay, the second thing is the hotspot. Hotspot, we have spoken about it in detail. It's called the 2 minutes hotspot. And hotspot enna hot அப்படிங்கிறது என்னென்னா clutter, anything attracts the same thing அப்படிங்கிறது the law of attraction. We have seen it in all those things. So if I have put clutter in one place, the clutter will attract clutter அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துல மோஸ்ட்லி இது என்னோட 2 minute hotspotல I showed my dining table. இப்பயும் டைனிங் டேபிளை பார்க்க முடியல கொஞ்சம். I have kept a lot of bottles out there for drying. So the thing is, கொஞ்சம் சாமான் சேர்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சாமான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ டக்குன்னு நிறையா சாமான் சேர்கிற இடத்துல அப்படியே சேர்ந்து ஜாஸ்தியாக போயிடும். ஸோ ஷீ சேயிங் புட் 2 minutes timer, attack only that hotspot. That is also part of decluttering. அதில் எது வேணுமோ அதோட ஸ்பேஸில் வைக்க போகிறோம், எது வேணுமோ we're going to discard. And the entire concept of decluttering for her, not just her, which I also believe is, ஸோ எங்கே என்ன வைக்கிறோமோ அங்கே அதை போய் எடுக்கிறதுனால we get more time to do a lot of other things. ஸோ நீங்கள் க்ளீனாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பின்னாடி இருக்கிற அந்த
காப்வெப்ஸ், இதெல்லாம் டீப் க்ளீனிங். இந்த டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு முதல்ல நான் தேவையில்லாததெல்லாம் எடுத்தால் தான் ஐ வில் ஹேவ் த எனர்ஜி டு டூ டீப் க்ளீனிங். ஸோ டீப் க்ளீனிங்கை பற்றி அவங்க இந்த இடத்துல டீக்ளட்டரிங்கும் டீப் க்ளீனிங்கும் 2 different things. ஸோ 1, 2, third thing she is talking about is 5-minute room rescue. 5-minute room rescueவும் சொல்லியிருக்கோம். என்னென்னா 5 minutes எந்த ரூம் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து லெட்ஸ் சே ஐ எம் டிசைடிங் டு பிக்கப், நான் போகிற வழியில் இந்த கிச்சனில் ஒரு கார்னரில் நிறைய அப்படியே சேர்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு மை பேண்ட்ரி, ஐ புட் 5 minutes டைமர், ஃபோக்கஸ் ஒன்லி இன் தட் ஏரியா, இன் தட் ரூம், தட் ஐட்டம் ஒன்லி. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அதுதான் அந்த 5 minutes. எனக்கு லெட்ஸே டீக்ளட்டரிங் எனக்கு இன்றைக்கி பண்ணணும் பிகாஸ் இட்ஸ் மை ஹேபிட். பட் 15 minutes எனக்கு பண்ண முடியலன்னா இந்த 2 minutes ஹாட்ஸ்பாட், 5 minutes ரூம் ரெஸ்கியூ. ஸோ இந்த 5 minutes ரூம் ரெஸ்கியூவை நான் எப்படி எடுத்து பண்ணுவேன் அப்படின்னா, காலம்புரை டக்குன்னு எனக்கு ஒரு 5 minutes கிடைக்கிறதுனா ஒரு ரூமில் டக்குன்னு எடுத்து ஓகே இங்கே இப்படி இருக்கா, லெட்ஸ் லுக் அட் திஸ். திரும்பி மத்தியானம் ஒரு ஈவினிங் ஐ கேன் புட் 5 minutes டைமர், நைட் ஐ கேன் புட் அ 5 minutes டைமர். சேர்த்து 15 minutes பண்ணாமல் ஐ கேன் டூ 5 minutes ஆல்சோ இன் எனி ரூம். ஸோ இது வந்து இதையும் ஃபார் த நெக்ஸ்ட் 27 பிகாஸ் வி ஆர் இன் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி. ஸோ டெய்லி மிஷன்னு ஒன்று சொல்கிறாங்க விச் இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் ஜோன்ஸ். ஜோன் கிளீனிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ டீட்டெயில்டு ஒன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி 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 டீட்டெயில்டு. ஸோ ஜோன் கிளீனிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷீ ஹர்செல்ஸ் கிவ்ஸ் அ ஜோன். இந்த வீக் வந்து வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5 பிரிச்சிருக்காங்க. ஸோ வீக் 1 இஸ் மோர் இன் த ஃப்ரண்ட் அண்ட் பேக்யார்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். வீக் 2 டைனிங் கிச்சன் ஏரியா. வீக் 3 இஸ் ஹால் அண்ட் I think one master bathroom. Then week 3 is one room plus master bedroom plus, was it another toilet? Plus another additional toilet. அப்புறம் அந்த வீக் 4ல் one more, it could be guest room. வேறு எந்த ரூம் விட்டு போயிருக்கோ உங்கள் வீட்டில், லான் இருக்குது, ஃப்ரண்ட் போர்ச் இருக்குது, கராஜ் இருக்குது, வாட் எவர், அந்த மாதிரி இருக்கிற இடம், அந்த மாதிரி ஷீ ஸ்ப்ளிட்ஸ் இட் அண்ட் கிவ்ஸ் இட் யூ. அந்த வீக் நீங்கள் அந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபார் 15 minutes ஈச் டு டீக்ளட்டருங்கிறது அவங்களோட ஜோன் கிளீனிங்கில். ஜோன் கிளீனிங் கோஸ் இன் டு டீட்டெயில், டேக் யுவர் மாப், டேக் யுவர் ப்ரஷ், அந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கும். பட் ஷீ ஃபர்ஸ்ட் சஜஸ்டிங் உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னா யூஸ் திஸ் ஜோன்ஸ். ஸோ திஸ் ஆப்வியஸ்லி ஐ வில் கிவ் இன் the website in the description box below. Please புரிஞ்சுக்கோங்க, this is not a paid promotion. நான் அது காசு கொடுத்து பண்ணல, நான் அவங்க ஃப்ரீயாக அது ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னி காலகட்டத்தில் லிங்க்கு அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ anything to do with a website or a link, people are worried. You can Google and type it out as FLyLady.in /zones அப்படின்னு கூகுளில் போட்டு பாருங்கள். It will give you the zones. நீங்கள் அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். You don't even need to refer to the description box below. Now, the 6th item. ஸோ நான் இந்த ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒருத்தர் வந்து ஐ கெஸ் அபவுட் லாஸ்ட் வீக் ஆர் வீக் பிஃபோர் லாஸ்ட், நெட்ஃப்ளிக்ஸில் இட்ஸ் அ 58-minute series on the minimalist. லெஸ் இஸ் நவ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அதை அனுப்பிச்சிருந்தார், அந்த இமேஜ் அனுப்பிச்சு 2 பேர் நடக்கிற மாதிரி இருக்கும் சின்னதாக. என்ன அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாதவங்களுக்கு திஸ் இஸ் அன் அப்டேட். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி இன் இங்கிலீஷ். ஐ திங்க் இட் ஹேஸ் அ லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஆல்சோ. இட்ஸ் அபவுட் ஹவு 2 friends, 2 guys got together. அது ஒரு வேலையாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு 10 வருஷமாக. எப்படி ஆரம்பித்தாங்க, அந்த ஸ்டஃப், அந்த சைக்காலஜி பிஹைண்ட் கீப்பிங் தோஸ் திங்ஸ். ஸோ அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஷுட் see it to understand. பட் க்ரக்ஸ் என்னென்னா, ஒருத்தர் செத்ததுக்கப்புறமா தான் அவங்க அம்மா செத்ததுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனதில் இவ்வளோ சாமானா இதெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க, நான் வந்து ஸ்கூல் போகிறச்சி எழுதின பேப்பர் ஒன்றும் எதுக்கு வச்சுருக்காங்க, மூட்டைக்கட்டிலாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ லிட்டரலி 2 ட்ரக்கில் சாமானை தூக்கி போடுற மாதிரி
மோஸ்ட்லி யாரான்னு நம்ம வீட்டில் யாரான்னு தவறி போனதுக்கப்புறம் அவங்க சாமானை நோண்டுறச்சே தான் ஐயோ ஆர் வி ஆல்சோ டூயிங் தட்டுங்கிற ஹார்ஷ் ரியாலிட்டி ஜென்ரலி அடிக்கும். பட் அதுக்கப்புறம் இன் ஒன் ரொட்டீன் பீப்புள் சேஞ்ச். இப்போ இல்லைன்னா நான் எப்போ அதை சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது வந்து வேறு. சந்தோஷத்துக்கும் சாமானுக்கும் கனெக்ஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் திஸ் இஸ் மோர் ஃப்ரம் யூஎஸ். ஏன்னா அங்கே தான் கன்சம்ஷன் ஜாஸ்தி, இங்கேயும் ஆரம்பிச்சிடுது. ஸோ சின்ஸ் யூ கன்சியூம் அ லாட் ஆஃப் திங்ஸ், யூ ஆப்வியஸ்லி நீட் அ சிஸ்டம் இன் பிளேஸ். ஸோ இதை வாங்கிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்க, இப்படி அது மாதிரி தானே வாங்குறது, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஆஸ் ஐ செட், ஐ திங்க் ஐவ் crossed 20 minutes already. If you're still watching all this, fantastic. So எதுக்கு இந்த 6th item which she hasn't mentioned as a tool, ஏன்னா அவங்களோட சிஸ்டம் ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்தது. இதில் இந்த மினிமலிஸ்டில் கடைசியில் ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, which I have read somewhere and tried also. I did try but I wasn't successful for 30 days. அடுத்து 30 நாளைக்கு எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி, 1st of the month take 1 item to discard. ஓகே, ஒரு ஐட்டம் எடுத்துக்கோங்க. செகண்ட் டேட், நம்ம டேட் கேலண்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டே 2 அப்படின்னு வரைச்சி 2 ஐட்டமும் தூக்கி போடுங்க. டே 3ல் 3 ஐட்டம்ஸ் தூக்கி போடுங்க. ஸோ இதை மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ 30th டே வரைச்சே யூ ஷுட் பி ஏபிள் டு டிஸ்கார்ட் 30 ஐட்டம்ஸ். ஸோ அவங்க பூகிலியான்னு 27 ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ஒன் ஷார்ட்டாக தூக்கி போகிறதுக்கு. ஸோ இட் வில் கிவ் யூ அ சென்ஸ் ஆஃப் தானே என்னால் பண்ண முடியும், நான் பண்ணலாம். ஸோ தேவையில்லாததெல்லாம் நம்ம தூக்கி போட்டால் தான் புதுசு வந்தால் இருக்கிற இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, one thing that I will want to take up in 2025 is, which I have been wanting to take up in the last 2 years, but almost there. என்ன அப்படின்னா, clothes-ல I'm trying to work on. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ட்ரை பண்ணால் தான் மற்ற இதுலேயும் இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த ஒரு குர்த்தா வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு குர்த்தா வெளில போகணும் அட்லீஸ்ட். ஸோ நான் தூக்கி போடுறேன் 10 விஷயம், பட் நான் மாட்டில் வாங்கிட்டே இருக்கேன் இன்னொரு பக்கத்தில் அப்படின்னா, will I keep எல்லாம் வழிஞ்சு என் தலையில் தான் திரும்பி வரும். திங்ஸ் வில் ஃபால் ஆன் மீ அகேன். ஸோ ஐ ஹாவ் டு சிட் செப்பரேட்லி டு டீக்ளட்டர் அகேன் ஃப்ரம் த பிகினிங். தட் இஸ் நாட் கோயிங் டு வேல்யூ ஆட். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டமில் ஐம் பிளானிங் டு டேக் இட் அப் in the decluttering project. So in decluttering, what happens is you get a fair idea என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லை, what do you want to first do with the things that you already have, as to donate it. இந்த செல்லுங்கிற பஜனைக்குள்ளேயே போகாதீங்க. செல் பண்ணலாம் நான் இதை மாட்டில் வச்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன், I will sell this someday, for example. I'm not a great fan of selling cloth-based stuff to people because I've used it. It will have my energy. அதுக்கு நான் எனர்ஜி ரிச்சுவல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது கஷ்டமான இந்த சமயத்தில் இதை கட்டி பிடிச்சி அழுதுருக்கேன்னு வைங்களேன், it will have that energy of mine. So I don't want to give it to somebody. Particularly நான் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்கேன் 15 நாள் 20 நாள் whatever. I've been a caregiver for something and it's a very draining energy. நம்ம சுற்றி இருக்கிறவங்க அழுதுன்னு இருப்பாங்க அந்த இடத்துல. அந்த ட்ரெஸ்ஸை என்னால் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அப்போ நான் யூஸ் பண்ண செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக. இன்ஃபேக்ட் நம்ம எமர்ஜென்சியில் போகிறச்சி அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம். டக்குன்னு ஏதோ ஒரு கடையில் போய் அங்கே இருக்கணும், பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டொனேட் தட். அது எப்படியான்னு கட் பண்ணி லாஸ்ட்டாக துடைக்கிற துணியாகவும் நான் யூஸ் பண்ணேனே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு டொனேட் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு செல் தட் ஈதர். இதை மாதிரி எல்லோரும் இருப்பாங்களான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் வாங்கிடுச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யூ மைட் வாண்ட் டு ரீகன்சிடர். இது உங்களோட சாய்ஸ். ஓ, வாஸ் தட் அ மொஸ்கிட்டோ சிட்டிங் ஆன் மை கேமரா? ஓகே, இட்ஸ் ட்ரைங் டு டெல். போதும், நிறுத்து. எத்தனை பேர் இவ்வளோ டீட்டெயிலாக வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது. ஸோ சேயிங் தட், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் ரம்யா, சிம்ப்ளி அட் ஹோம். லெட்ஸ் meet on in the month of March in FLyladysytem. Sorry, last week நான் போஸ்ட் போட மறந்துட்டேன். ஸோ மற்ற 3 weeks will not be on FLyladysytem but other things.
ஸோ இந்த மந்தோட ஹேபிட் ஆஃப் த மந்த் இஸ் கோயிங் டு பி decluttering for 15 minutes. டூல்ஸை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். We are also going to continue shine your sink. Shine your sink-யும் கண்டினியூ பண்ணிவிட்டு ஒன் மோர் ஐட்டமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி பேபி ஸ்டெப்ஸில் புதுசாக ஒன்று நான் ஆட் பண்ணுறதுக்கும் கண்டினியூஸாக 30 டேஸை நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுலையும் எனக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் டீக்ளட்டரிங் கண்டிப்பாக முக்கியம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இன்ஹேல் பண்ணணும்னா நான் எக்ஸேல் பண்ணால் தான் அடுத்த இன்ஹேல் பண்ண முடியும். உள்ளே காற்று வச்சு இன்னும் கொஞ்சம் காற்று ஏற்ற முடியாது. வெளில அந்த காற்றை நான் விட்டு தான் ஆகணும். நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்னா அந்த நான் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு வந்து 2 விதமாக போகணும். ஒன்று வெரி கிளியர்லி ஆயுர்வேதிக் லேட்டஸ்ட் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் in the morning you should be able to do your potty. மோஷன் போய் முடிச்சிடுங்க. அது பவுல்ஸ் தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விதமாக அங்கே போகணும். இன்னொரு பாதி எது நம்ம உடம்புல இருக்கோ அது எனர்ஜியாக யூஸ் பண்ணணும். ஒரே இடத்துல உட்காண்டிருந்தா வெயிட்டு தான் போடணும். ஸோ அது நீங்கள் சிந்தனை யோசிக்கிற திறன்லேயும் எனர்ஜி போகும், ஃபிசிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலையும் எனர்ஜி போகும். நம்ம சாப்பிட்றது இப்படி போனால் தான் அடுத்த சாப்பாடை சாப்பிட முடியும். இல்லைன்னா தேவையில்லாமல் ஹெல்த் பிரச்சனை வரும். இதே கான்செப்ட் தான் நம்ம வீட்டில் இருக்கிற சாமானுக்கும். டீக்ளட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டீக்ளட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, தேவையில்லாதது. கிளட்டர் அப்படிங்கிறது குப்பை. அதை பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக Day 9 பேசியிருக்கோம், which I will leave in the description box below. So stay safe, happy, healthy and joyful. Bye-bye.